அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம வந்து நிறையா பேச போகிறோம் இந்த வீடியோவில். எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ லட்சங்கள், எவ்வளோ வருமானங்கள், இதெல்லாம் பற்றி நான் பார்க்க போகிறோம். வளர்ப்பு முறை, பராமரிப்பு முறை, பூ பறிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு, வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவு, எவ்வளோ செடிக்கு என்ன உரம், என்னென்ன உரங்கள் பேர், ஸ்ப்ரே, அப்புறம் 1 கிலோ பூ பறிக்க எத்தனை பேர் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ கூலி, 1 கிலோ பூ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, நமக்கு எவ்வளோ நிற்கும் லாபம், இது எல்லாமே பேச போகிறோம். ஏன்னா வந்து நிறையா பேர் நேற்றுலேருந்து இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா கேள்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பதிலாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னாங்க, சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து பணக்காரர்கள் பண்ணக்கூடிய ஒரு தொழில்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. பணக்காரர் ஏழை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. விவசாயியாக இருந்தால் போதும். விவசாயியை விட உழைக்கிற யாராக இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணலாம். மல்லி விவசாயம்னு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலும் வந்து பண்ணலாம். ஆனால் உழைக்க கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது முறையாக நம்ம தெரியலனா கேட்டு அது புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா அது போதும். மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவ் கிராப் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல். அது வந்து நம்ம கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இந்த பூ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பூ வந்து நான் உங்களுக்கு இந்த தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னையோட வந்து 7th டேஸ் நினைக்கிறேன். நான் வந்து உரம் வச்சுருந்தேன். என்ன உரம் வச்சுருந்தேன், நான் வச்ச உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வச்சுருந்தேன், ஃபெக்டாம்பாஸ் வச்சுருந்தேன். டிஏபி மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள், டிஏபி, ஃபெக்டாம்பாஸ், பொட்டாஷ், சிஎம்எஸ், கால்சியம், மெக்னீசியம் சல்ஃபர் 3 காம்பினேஷன் கலந்தது. கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூரியா சேர்த்துக்கிட்டேன். இதுதான் நான் வச்ச உரங்கள். இந்த உரம் வந்து நான் ஒரு செடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து பாதியாக பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து மாதம் ஒரு முறை தான் வைக்க போகிறேன். குறைஞ்சது ஒரு 200 கிராம் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம செடியெல்லாம் பெரிய செடிங்கிறதுனால 200 கிராம் வைக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு முறையான ஒரு பராமரிப்பு பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன மாதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ பெருசாக போனால் மக்கள் யாரும் விரும்ப மாட்டேன்றீங்க ஒரு காரணத்தினால நான் வந்து ரொம்ப குயிக்காக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு மல்லி செடி வைக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் எண்டில் வச்சா நல்லது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மல்லி செடிக்கு அது உகந்த காலம் கிடையாது. வச்சு நம்மளால் பராமரிப்பு பண்ணவும் முடியாது. ஜூன் மாதம் கடைசியில் வச்சா ₹1 செலவு பண்ணுறோம்னா, இது நீங்கள் வச்சிங்கன்னா ₹100 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஜூன் மாதம் கடைசியில் வைங்க. ஒரு பிளான்ட்டோட விலை வந்து ₹3 மினிமம்மு. அதுக்கப்புறம் 3.5, 3.75, 4, 4.25. இது வந்து சீசன் எப்படி இருக்கோ டிமாண்டு பொறுத்து ரேட்டு மாறும். இது வந்து ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்தில் தான் கிடைக்கும். வேறு எங்கேயாவது சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயும் வாங்காதீங்க. இங்கே இந்த இடத்துல மட்டும் வாங்குங்க. இங்கே மட்டும்தான் செடி பதியம் போடுறது நல்லாயிருக்கு. ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 4 அடி இடைவெளி வரும். செடிக்கு செடி வரிசை எல்லாமே 4 அடி இடைவெளி வரும். குழி வந்து 1 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் எடுத்துருங்க. எடுத்து ஒரு நாள் காய போடுங்க, நல்லது. ஏன்னா உள்ளே ஏதாவது கெமிக்கல் சூடு இருந்தால் அது வந்து நமக்கு சரியாக வரும். முடிஞ்சால் அந்த குழிக்குள்ளே வந்து கொஞ்சமாக NP கொஞ்சம் போட்டு நீங்கள் நடலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்ஷன் உங்களோடது. நீங்கள் செடியை வந்து 5 செடி நீங்கள் எடுத்து நீங்கள் நட்டுட்டு மண் அடைச்சிருங்க. செடிக்கு ஃபுல்லாக மண் அடைச்சிட்டு நீங்கள் தண்ணி பாய்க்கணும். தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிறையா தண்ணி தேவைப்படுற ஒரு பயிர் தான். அதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ்லாம் தண்ணி இதுக்கு பத்தாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் தண்ணி கொடுக்கணும். தண்ணி நீங்கள் நல்லா கட்டினீங்கன்னா பூ நல்லா வரும். தண்ணி நீங்கள் குறைவாக கட்டினா பூ கம்மியாக தான் வரும். இப்படி ஆக நீங்கள் பிளான்ட்டு நட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம என்ன உரம் வந்து நம்ம பண்ணலான்னா, ஒரு 10 டேஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 10 டேஸ் to 15 டேஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து 1 ஏக்கர் அளவு பரப்பளவு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? 1 ஏக்கருக்கு வந்து நம்ம குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3000 பிளான்ட் நட்டேன். நான் 1 ஏக்கர் ஒரு ஏக்கர் பிளான்ட் நட்டிருக்கேன். அதுக்கு வந்து 6200 செடி நட்டேன். அதுக்கப்புறம் 2 ஏக்கர் நட்டேன். அது வந்து ஒரு 9000 செடி நட்டேன். இதை விட கூடுதலாக கூட நீங்கள் நடலாம். 4க்கு 4 நீங்கள் கணக்கு பண்ணும்போது 8000 செடி வரும், நீங்கள் நடலாம். ஆனால் நான் வந்து நடும்போது நடுவில் இருக்கிற கால்வாயெல்லாம் கணக்கு பண்ணி, அப்புறம் இடைவெளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கொஞ்சம் இடத்துல விட்டு இப்படிலாம் பிளான் பண்ணி தான் நான் நட்டேன். ஆக நம்ம வந்து இதுமாதிரி நட்டதுனால இப்போ என்னோடய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் 20000 பிளான்ட் என்கிட்ட இருக்குது. 22,000 பிளான்ட் இருக்குது. 2000 பிளான்ட் மேபி அது இல்லாமல் கூட இருக்கலாம்னு தோணுது. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நான் ரீப்ளான்டேஷன் பண்ணலை. ஏன்னா எங்கெல்லாம் கேப் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பிளான்ட் வந்து நல்லா இருக்குது, பூ அதிகமாக கிடைக்குது எனக்கு. அதனால் நான் நடலை.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு வந்து இதுதான். நான் ஒரு 4க்கு 4 ஒரு 5 செடி நட்டுக்கணும். ஒரு குழிக்கு 5 செடின்னு கணக்கு வரும் இல்லைங்களா? அப்படி நடும்போது ஒரு 30 சென்ட் நீங்கள் நடுற மாரி இருந்தால் 3000 செடி போதும். 1 ஏக்கர் நீங்கள் நடுற மாரி இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9000 9500 செடி வரும். ஆனால் நீங்கள் நல்ல இடைவெளி வச்சு நீங்கள் நடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 இல்லை 7000 செடி இருந்தால் போதும். அதுமாரி நீங்கள் நட்டு நீங்கள் பராமரிப்பு பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 30 சென்ட்டுக்கு இப்போ நாம் வந்து கணக்கு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா வந்து மக்கள் புரிஞ்சுக்கிற காரணத்துக்காக 30 சென்ட்டு. 30 சென்ட்டுக்கு 3000 பிளான்ட்டு. ஒரு குழிக்கு 5 பிளான்ட் நடணும். அதுமாதிரி நட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 600 குழி வரும். 6 5 30 3000 பிளான்ட் வரும். நட்டு முடிஞ்சது ஒரு 10வது நாள் 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்ட்டுக்கு ஒரு 10 கிலோ வந்து வேர்க்கடலை புண்ணாக்கு, நிலக்கடலை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி எடுத்து அந்த நல்லா கலக்கி ஒரு 200லேருந்து ஒரு 300 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து வடிகட்டி நம்ம கொண்டு போய் செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். ஸ்ப்ரே மிஷின் இருக்கிறவங்க ஸ்ப்ரே மிஷினில் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் செடியில் தான் ஊற்றணும். கீழே வேறு பகுதியில் ஊற்றுனீங்கன்னா செடி வந்து நல்லா தழையும், நல்லா துளிர் அடிக்கும். இன்னொரு 10-15 நாள் போனதுக்கப்புறமா NPK அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் 3 எலிமெண்ட் தான் பிரைமரி எலிமெண்ட்டு பிளான்ட்டுக்கு. 19-19-19 ரேஷியோ. இந்த உரம் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து இதே மாதிரி தான் தண்ணியில் நல்லா, அது வந்து வாட்டர் சாலபிள் தான், இமிடியேட்டாக கரைஞ்சிரும். தண்ணியில் நல்லா கலந்து இது ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் செடிக்கு பக்கத்தில் ஊற்றலாம். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ஹியூமிக் கோல்டு இல்லை ஹியூமிக் ஆசிட் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வாங்க. 1 லிட்டர் கொண்டு வந்து 1 லிட்ரு 2 ஒரு 10 லிட்டரு 20 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100 ml அளவுக்கு ஊற்றுங்க. 100 ml போதுமானது. கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தாங்க போடணும், டைரெக்டாக போடக்கூடாது. கவனத்தில் வச்சுக்கிங்க. நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் இப்படியே போயிடும். 45 நாள் 60 நாள் இப்படியே போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம உரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன உரம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செடி வளர்கிறதுக்கு தேவையான உரங்கள் போட்டால் போதும். பொட்டாஷ் வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, பூ வந்து எடுத்து கொடுக்குன்றதுனால பொட்டாஷ் போடுறாங்க. நமக்கு வந்து நம்ம NPKலே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் கண்டென்ட் இருக்குது. ஆல் 16 போடலாம், இல்லை ஆல் 19 கூட போடலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் DAP சேர்த்துக்குங்க, யூரியா சேர்த்துக்குங்க, ஃபேக்டாம்பஸ் சேர்த்துக்குங்க. இந்தமாதிரி உரங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க. தலைக்கு அதாவது ஃபேக்டாம்பஸில் வந்து ஒரு 5 கிலோ, NPK ஒரு 5 கிலோ, அது NPKல வந்து ஆல் 16 ஒரு 5 கிலோ வச்சிங்களேன். அப்புறம் யூரியா ஒரு 5 கிலோ, DAP ஒரு 5 கிலோ, இந்த மாதிரி 20 கிலோ வந்துடும். இல்லை 5 கிலோ பத்தாது, 5 கிலோ பத்தாது. நம்ம குறைஞ்சதாவது ஒரு 20 கிலோவாவது 25 கிலோ ஒரு இதுலேயும் வாங்கிட்டு வரணும். 100 கிலோ தேவைப்படும் நமக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு செடியிலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி போட்டு நல்லா மண் அடைச்சிருங்க. அதாவது உரம் போட்டு மண் அடைங்க. மண் அடைச்சி இது மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த உரங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா செடி நல்லா சிறப்பாக தழையும். தழையும் போது பார்த்திங்கன்னா செடியில் வந்து நமக்கு நோய் தாக்குதல் வரும். இந்த பெட்ஸு, மிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் வரும். த்ரிப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல், சாறு உறிஞ்சிற பூச்சி, வெள்ளைப்பூச்சி, பச்சைப்புழு, இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும்போது நம்ம பூ வரல அப்படின்னா நம்ம பூ வர்றதுக்கு உண்டான டானிக் அடிக்காமல், ஏன்னா செலவு ரொம்ப கூட அதிகமாகிடும். ஆக இந்த மாதிரி சமயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அசிபிட்டு, பர்பனஃபாஸ் அசிபிட்டு, கூடவே தைமாத்தாசியமு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேந்தாலு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மோனோக்ரோட்டோபாஸ், இந்த 4 மருந்து வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 1 ml இதான் கணக்கு. 4 மருந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்கு வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அளவுக்கு அதிகமாக புழு தாக்குதல் இருக்குது அப்படின்னா, ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரும்பு கட்ட ஆரம்பிச்சிடும் செடிகளில். ஒருவேளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக புழு தாக்குதல் இருக்குது, பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கிரேசியாவும் சிமோடிஸும் சேர்த்து அடிங்க. விலை கூட இது கொஞ்சம் சேர்த்து ஒரு லிட்டருக்கு 1 ml சேர்த்து அடிங்க. ஒருவேளை செடி வந்து மஞ்சளாக இருக்குது, வெளுத்து போயிருக்குன்னா சல்ஃபர் குறைபாடாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 கிலோ சல்ஃபர் 10 கிலோ சல்ஃபர் தனியாக வாங்கிட்டு வந்து வைக்கிற உரத்தோடு சேர்த்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் வைங்க. செடி வந்து கண்ணங்கரேல்னு பச்சை பசேல்னு இருக்கும். ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறமா 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவு ஏற்றுங்க. 6வது மாதத்துக்கு அப்புறம் நான் பூ வர ஆரம்பிச்சிடும். நான் டு பி ஓப்பன் என்னோடய பர்சனல் அனுபவம் 7வது மாதம்லாம் நான் வந்து ஒரு 30 சென்ட்லலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ 16 கிலோ பூவெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நமக்கு பூ வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் நம்ம தோட்டம் தான் இது. இப்போது இன்றைக்கி எடுத்தது, இன்றைக்கி தேதி என்ன 13 மார்ச் 13 ஏப்ரல், இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. எவ்வளோ இருக்குது பாருங்கள் பூ. இது மாதிரி நிறையா வரும். ஏன்னா இப்போ இந்த மல்லியோட சீசன் தான் இது. அதாவது மார்ச், ஏப்ரல்,
எப்போ வந்து பூ வரும் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஹை பீக்காக இருக்கும். அதுக்கு அடுத்து 4 மாதம் டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் குறையும். ஆனால் விலை வந்து 400, 500 இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷ பொறுப்புலாம் வரப்போகுது இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி விலைலாம் வந்து பாருங்கள் நல்லா 400, 450 ரேட் இருக்குது நமக்கு. ஆக நமக்கு மல்லி ஒன்றும் பெரிய ஒரு தவறு இல்லை. ஒரு 30 சென்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பூ வரும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சமாவது ஒரு வருஷம் முடிஞ்ச செடியில் நமக்கு 200 கிலோ பூவாவது நம்ம எடுக்கலாம் மொத்தமாக. அப்போது ஒரு கிலோ பூ ரூ. 250 போகுது அப்படின்னா கூட நமக்கு ஒரு 30 சென்ட்டில் ஒரு ரூ. 50,000 நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஒரு 30 சென்ட் இருக்கிற தோட்டமாக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேர் 3 பேர் கூட போதும். ஏன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 8 கிலோ 10 கிலோ பூ வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பூ அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா குறைஞ்சது எனக்கு வந்து லாஸ்ட்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி வந்து பூ அறுவடை முடிஞ்சுது கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் வந்தது ஒரு கிலோவாக தான் வந்தது. 1 கிலோ 1.5 கிலோ வந்துட்டு இருந்தது. ஏன்னா அறுவடை சுத்தமாக முடிஞ்சு போச்சு. மறுபடியும் நம்ம உரம் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணி செடிங்களுக்கு கொண்டு வரதுக்கு மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட 10 நாள்லேருந்து 12 நாள் ஆகிடுச்சு. இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் பெருசு இருக்குன்றதுனால 2 கிலோ 3 கிலோ பூ வந்துக்கிட்டு தான் இருக்கும். 30 சென்ட் இருக்குன்னா பூ நின்றுப்போம். சுத்தமாக 100 கிராம் பூ கூட வராது. பூ வந்து அதிகமாக பீக்காக வரும்போது நமக்கு ஒரு கிலோ ஆரம்பிச்சதுன்னா 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 8 கிலோ அப்படி ஏறிக்கிட்டே போகும். 10 15 நாள் வரைக்கும் இப்படி பூ ஏறிக்கிட்டே போய் உச்சபட்சம் வந்து 18 கிலோ 20 கிலோ டச் ஆகும். ஒரு 2 நாள் அப்படி 20 கிலோ வரும். அப்போயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் பூ ட்ராப் ஆக போகுதுன்னு. ட்ராப் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம மறுபடியும் அந்த உரத்தை வந்து நம்ம ஃபீடு பண்ணணும். இப்போ பூ பறிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 150 ரூபாங்க. 3 மணி நேரம் பறிப்பாங்க. நம்ம இப்போ நான் பறிக்கிற இடத்துல இப்படி தான் பறிக்கிறாங்க. ஆனால் அது வந்து நமக்கு லாபம் கிடையாது. ஆனால் வந்து ஒரு கிலோ பூ பறிக்கிறவங்களுக்கு வந்து 40 ரூபா கொடுக்குறாங்க. பறித்து கொடுத்தா 40 ரூபா அந்தமாரி இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 சென்ட்டு நம்ம வீட்டு ஆளுங்களாம் பண்ணிக்கலாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். உரம் போடுறது, ஸ்ப்ரே பண்ணுறது. ஏன்னா ஸ்ப்ரேனா 2 டேங்கு தாங்க, 2 டேங்க் 3 டேங்கு தான் ஸ்ப்ரே வரும். மாதம் ஒரு முறை உரம் போடுறோம். மற்றதெல்லாம் களை எடுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், தோட்டத்தில் தண்ணி பாய்க்கணும். இதுமாதிரி பண்ணாக்கா ஒரு 30 சென்ட்டில் கூட 1 லட்சம் எடுக்கலாம் தாராளமாக. ஆனால் 50,000 அப்படிங்கிறது நம்ம குறைச்சி தான் நம்ம சொல்கிறோம். எல்லா செலவும் என்ன செலவு வந்துருப்போது நமக்கு உர செலவு வந்து மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 சென்ட்டுக்கு ஒரு 7-8 ரூபா தான் வரும் அதிகபட்சமாக. அவ்வளோதான் வரும். ஒரு 50,000 நம்ம ஏர்ன் பண்ணோம்னா 40,000 நமக்கு லாபம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இன்னும் நீங்கள் நல்லா ஸ்போர்ட்டிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 300 கிலோ பூவெலாம் தாராளமாக வரும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து 300 ரூபா 350 ரூபா நம்ம கிலோ போச்சுன்னா மல்லி 1 லட்சம் அப்படிங்கிறது நிச்சயமான லாபம் இருக்குது. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஐ கிவன் த ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.